இந்த போட்டியானது ஏசிசி அணிக்கும் கரியமாணிக்கம் அணிக்கும் நடைபெற இருக்கிறது. கரியமாணிக்கம் அணிக்காக அசோக் மற்றும் ராஜ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக. பவர் பிளேயின் முதல் பந்து ஏசிசி அணிக்காக முதல் ஓவரை வீச ஹரி. முதல் பந்து வைட், ரீபால், டாட், கீப்பர் டாட், செயின் பால். ஆஃப் சைடு பவர் பிளே சர்க்கிளில் ஃபீல்டு இல்லாத காரணத்தினால் 4. நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ், விக்கெட்டாக மாறுமா? யாருமே இல்லைங்க, கேப்பில் விழுந்தனால ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் லெக் சைட்டில் ஃபீல்டர் இருந்தும் அவர் கைப்பட்டு 4. நெக்ஸ்ட் பால் லெக் கட்ரு போல்டு. 1 பேட்ஸ்மேனாக ஸ்டாலின். ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு 4. இரண்டாவது ஓவரை வீச அசோக். ஒரு ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 14. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் ஒயிட் லைன் ஒட்டி போட்டிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் வெளியே இருக்கார். 2 மாறுமா? இல்லை, ஒரு ஓட்டங்கள் மட்டும். செகண்ட் பால் வைட். நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் முயற்சி, கீப்பர் டாட். பால் கீப்பர் கேட்ச் பிடிப்பாரா? ஒரு எட்ஜு, விக்கெட். ஸ்டாலின் தனது விக்கெட்டை இழக்கிறார். பேட்ஸ்மேனாக சந்தோஷ். நெக்ஸ்ட் பால் ஸ்லோயராக போட்டிருக்காரு. சைடில் ஃபீல்டு இருக்காரு, விக்கெட்டாக மாறுமா? ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக ரன் அவுட் சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. பெரிய விக்கெட்டு. நெக்ஸ்ட் பால் லெஃப்ட் சைடு திசையில் 6 மாறுமா? இல்லை 4. பேரில் பேருக்கு 6. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் லெஃப்ட் சைடு திசையில் வளைத்து அடிக்கப்பட்ட வந்து 6. பெரிய 6. பவர் பிளே முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 28. மூன்றாவது ஓவரை வீச விசு. நெக்ஸ்ட் பால் யார்கர் பால் டாட். நெக்ஸ்ட் பால் வைட். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு கவரில் அடிக்கப்பட்ட பந்து. 2 ரன்கள் ஓட முடியவில்லை. ரன் அவுட்டாக மாறுமா? 2 ஓட்டங்கள் மிஸ்ஃபீல்டு காரணமாக. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒயிட் லைன் யார்கர். ஒரு ரன் மட்டும் குட் ஸ்டாப். அவங்க அணிக்காக சிறப்பாக விளையாண்டுட்டுருக்காரு. கரியமணிக்கு அணிக்காக இவர் சந்தித்த 2 பந்துமே 6 அடிச்சிருந்தார். ஃபஸ்ட்டு மேட்ச்சு செகண்ட் மேட்ச்சில் சூப்பராக விளாண்டு ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்காரு. இவர் நல்லா விளாண்டால் மட்டும்தான் டீம் ஸ்கோர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இவர் விக்கெட் எடுக்கணும். உங்கள் ஏசிசி அணி வின் பண்ணோன்னா இவரோட விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் ஸ்கோரை கட்டுப்படுத்த முடியும். ரிவர்ஸ் முயற்சி, ரிவர்ஸ் திரும்பி அங்கே ஒரு குட் ஃபீல்டிங். 4 தடுத்துட்டார். எல்லைக்கோட்டு நடுவர்களால் பார்க்கப்பட்ட 4 அது. ரிவர்ஸ் திரும்பி ஆடுறாரு. 2 மாறுமா? யாருமே இல்லை. அதன் காரணமாக அங்கே ஒரு ஓவர் த்ரோ மிஸ்ஃபீல்டு காரணமாக 2 ஓட்டங்கள். டாட் பால் வந்து 2 ரன்னாக மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் லெக் சைடு திசையில் அடிக்கப்பட்ட வந்து அங்கே விஜய் ஃபீல்டிங் இருக்கார். திறந்து வராரு. பாலை நல்லா கலெக்ட் பண்ணிட்டாரு. நல்ல த்ரோ. ஓவர் முடிவில் 3 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 39. அடுத்த ஓவரை வீச சீலன் வந்து நல்ல ஃபேஸ் போடுவார். நல்லா பவுன்ஸும் போடுவார். நல்ல நீல காலத்தில் நல்ல வேகமாக போடுவார். அண்ணனும் நல்லா இழுத்து அடிக்கிறாரு. செம்ம ஃபைட்டாக இருக்க போகுது அந்த ஓவர்.
நெக்ஸ்ட் பால் முதல் வந்து 4 ஓவரில் ரிவர்ஸ் திரும்பி ஆட ஒரு முயற்சி, உடம்புல பட்டு டாட். செகண்ட் பால் லெக் சைடு மடக்கி அடிக்கப்பட்ட பந்து, மிகப்பெரிய 6. நெக்ஸ்ட் பால் நல்ல யார்கர் போட்டார், ஒய்டு கோட்டை விட்டு. நல்ல ஃபீல்டிங் அங்கே எஃபெக்ட், ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் வில்லன் யார்கர் ஏறி போனார், ஒரு ஃபீல்டு விரட்டி வந்துட்டுருக்காரு, ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் கீப்பர் எட்ஜு, அங்கே திலீப் நல்ல ஃபீல்டிங், அதன் காரணமாக 4 ஸ்டாப் பண்ணிட்டார், 3 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ், யாருக்காரு கேட்சா, அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக 4 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணி அணிக்கு 52. 5வது ஓவரை வீச விசு ஏசிசி அணிக்காக. முதல் வந்து ரிவர்ஸ் திரும்பி ஆடிருக்காரு, ஃபுல் டாஸ் போட்டுருக்காங்க, கையிலே அடிச்சுட்டு ஓட ஒரு முயற்சி, டாட். செகண்ட் பால் லெக் சைடு மடக்கி அடிக்கப்பட்ட வந்து, அங்கே ஃபீல்டு இருக்காங்க, 2 பேர்த்துக்கு கேப்பில் போகுது, அங்கே ஒரு சிறு தடுமாற்றம், பாலை தேக்கிட்டாங்கன்னா 2 ஓட்டங்கள். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு, 6 மாறுமா, 6, மிகப்பெரிய 6, செம்மாட்டி. நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயராக போட்டிருக்காரு, லெக் சைடு திசையில், அங்கே விஜய் இருக்கார், பாலுக்கு கீழே பிடிப்பாரா, விக்கெட், நல்ல கேட்ச், ஒரு பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க. பேட்ஸ்மேனாக மணி விசு ஒரு 6க்கு அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. மறுபடியும் லெக் சைடில் மடக்கி அடிக்கப்பட்ட பந்து, ஒரு ரன். அசோக் ஓப்பனிங் இறங்கி அவங்க டீமுக்கு நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண பார்ப்பார், ஆஃப் சைடு கவரில் விஜய் துரத்தி வந்துட்டுருக்காரு, அங்கே முன் பிச்சில் பாலை கலெக்ட் பண்ணிட்டாங்க. 2 ஓட்டங்கள், ஓவர் முடிஞ்சிச்சு, சிறப்பாக பந்து வீசியிருக்காங்க. ஓவர் முடிவிட்ட நிலை அணி எண்ணிக்கை 63, 64 தேவை. பவர் பிளே ஓவரை வீச ஸ்டாலின். முதல் பந்து சீலன். செகண்ட் பால் லெக் சைடு தூக்கி ஏரில் அடிச்சிருக்காங்க, அங்கே ஃபீல்டரு போகிறார் பாலுக்கிட்டு, பாலை மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாங்க. இரண்டு ரன். தேர்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆட முயற்சி, கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால் லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து, அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், ரன் அவுட் மூலியமாக கிஷோர் விக்கெட் இழக்கிறார். பேட்ஸ்மேனாக நாவலடியான், 1 பேட்ஸ்மேனாக ஏர்லியாகவே வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு மணி இருக்கார், ஃபீல்டிங் கேட்ச், சீரன் விக்கெட் இழக்கிறார். அடுத்த பேட்ஸ்மேனாக அசோக், ஆஃப் சைடு 4 சந்தித்த முதல் பந்தே பவுண்டரி அடிச்சிருக்கார். அணி எண்ணிக்கை 2 விக்கெட் இழப்பிற்கு 7 ரன்கள். 2வது ஓவரை வீச ராஜா. கரியமணிக்காக ஏசிசி அணிக்காக ஸ்ட்ரைக்கில் வந்து நாவலடியான். முதல் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன், என்ன பண்ண போகிறான்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடிச்சிருக்காரு லெக் சைடு, அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க, ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார், விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேனாக விஜய் ஏசிசி அணிக்காக. தேர்ட் பால் பவர் பிளேயில் 3வது பந்து. தேர்ட் பால் ஒரு ஸ்லோயர் போட்டார், டாட். 4th பால் வைடு போட்டிருக்காரு, ஆனால் மடக்கி அடிச்சிட்டார் வெளியே, 6.
சும்மா பாலுங்க, ஒய்டுன்னு பார்த்தா 6 அடிச்சிட்டாரு அந்த பால். நெக்ஸ்ட் பால் கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால் கீப்பர் டாட். ஓவர் முடிவுற்ற நிலையில் அணி எண்ணிக்கை 14. 3வது ஓவரை வீச மணி. ஸ்ட்ரைக்கில் வந்து நாவலடியான் என்ன பண்ணுறாரு? முதல் வந்து ஆஃப் சைடு கவர் திசையில் அடிச்சிருக்காரு. அங்கே ராஜா ஃபீல்டு இருக்கார். கேட்ச், விக்கெட். செகண்ட் பால் கீப்பர் டாட். அடுத்த பேட்ஸ்மேனாக ஆனந்த், ஒய்டு. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆட ஒரு முயற்சி. 4 ரிவர்ஸ் திரும்பி அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பால் நல்ல பால், இது மாதிரி ஏற்றி போடியா. ரன். 5th பால் 7 6 அடிக்கணும். அடிப்பாங்களா? பவுலர் எப்படி ஸ்டார் விஜய் கண்டிப்பாக 6 அடித்தா அவனும் அடிப்பாரா? ஒரு கீப்பர் மிஸ்ஃபீல்டு டாட். சரவணன் அடுத்து ஒரு வீச 4ஆக மாறுமா? இல்லை, ஒரு ரன் மட்டும். 3 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 20. நெக்ஸ்ட் பால் லெக் சைடில் மடக்கி அடிக்கப்பட்ட பந்து 6. இது போய் அடிச்சிருச்சு. இது மாதிரி இன்னும் ஒரு 2-3 6கள் தேவை ஏசிசி அணி வெற்றி பெற. இது மாதிரி ஒரு 5 6 வேணும். என்ன பண்ணுற விஜய்? அடிப்பாரா? அடுத்த 2 ஓடிடுவாங்களா? பவுலர் கை கடிச்சிட்டு ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் பால் லாஸ்ட் பால் டாட். 35 ரன் தேவை ஏசிசி அணி வெற்றி பெற. ஒரு பேட்டிங் சேஞ்ச். ஹிட்டர் திலீப் வந்து ஸ்ட்ரைக்கில் நல்லா அடிப்பாப்பில். அடித்தார். மொதல் 6 பில்டிங் மேலேயே போய் விழுந்துருச்சு. செகண்ட் பால் மறுபடியும் 6 அடிப்பாரா? எங்கள் ஃபீல்டு இருக்கார் சரவணன். விக்கெட் எடுத்துட்டாங்கப்பா திலீப் விக்கெட்டை. பேட்ஸ்மேனாக ராம். 4 பால் 4 6 அடிக்கணும். அடிப்பாரா ராம்? இங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார் அவர் கைக்கு. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் விஜய் மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே கேப்பில் போயிருக்கு. எங்கள் ஃபீல்டு யாரும் இல்லை. நல்ல ஃபீல்டிங்க. துரத்தி வந்து பாலை பிடிச்சிட்டாரு. லாஸ்ட் 2 பால் ஒரு சிங்கிள் லெக் சைடில் ஸ்ட்ரைட்டில். நெக்ஸ்ட் பால் நான் வந்து ஏரில் பேருக்கு பால். அங்கே ஒரு ஃபீல்டு வராது, துரத்தி பால் பிடிப்பாரா? ஒரு மிஸ்ஃபீல்டு. கரியமாணிக்க மணியினர் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளனர். வாழ்த்துக்கள். ஏசிசி வருகை தந்து விளையாண்டமைக்காக எங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்காக சந்தோஷ் 33 ஓட்டங்களை எடுத்தமைக்காக மேன் ஆஃப் த மேட்ச்.